CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 640101. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர். Sachin deposited 1 lakh in his bank. Fourth problem. Sachin deposited 1 lakh in his bank for 2 years at simple interest rate 6%. 1 lakh rupees வந்து 2 yearsக்கு 6% rate of interestக்கு பேங்க்கில் வந்துட்டு சச்சின் டெபாசிட் பண்ணுறாரு அமௌண்ட். How much interest would he earn? இன்ட்ரெஸ்டாக எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ணுவார்? How much would be the final value of the amount? நம்மளை ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாங்களா? இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னங்க? PITங்களா? பிரின்சிபல் 1 lakh, இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 6%, டைம் வந்து 2 years. இங்கே பாருங்கள், 6 2s are 12, 12 into 1000, 12,000 rupees. நம்மளுக்கு அமௌண்ட் வேணும். அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 1 lakh rupees, இன்ட்ரெஸ்ட்டு 12,000. பாருங்கள், 1 lakh 12,000 ஆன்சர் வந்துருச்சுங்களா? இதான் உங்களோட ஃபோர்த்து ப்ராப்ளங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்ளம். Find the rate of interest if the amount borrowed after 6 months 1050, borrowed amount being 1000. இது மீனிங் என்னென்னா, 1000 rupees நீங்கள் வந்துட்டு பிரின்சிபல், அமௌண்ட்டு வந்துட்டு 1050, 6 மாதம் கழித்து நீங்கள் 1000 ரூபாய் பிரின்சிபல் கடன் கொடுத்தீங்கன்னா 6 months, ஆஃப்டர் 6 months உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு 1050. 6 monthsல டைம் வந்து 6 months. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியல. இதுதான் இந்த ப்ராப்ளம். நம்மளோட ஃபார்முலா என்னங்க? அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + IT. இல்லை அமௌண்ட் எவ்வளோங்க? 1050. அமௌண்ட் எவ்வளவு? 1050. பிரின்சிபல் எவ்வளோங்க? 1 lakh, 1000 rupees. பிரின்சிபல் எவ்வளோங்க? 1000 rupees. 1 + I வந்து நமக்கு தெரியாது. 6 months இருக்கு இல்லைங்களா? அந்த 6 months 6/12 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 6 months நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? 6/12ன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 1050, இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1000 இங்கே வரும்போது டிவைடட் பை 1000 ஆயிரும். இந்த +1 இந்த சைடு வரும்போது -1ன்னு ஆயிரும். 6/12i அப்படின்னு இந்த சைடு இருக்கும். இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க. இங்கே எடுக்கும்போது 1050 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1000 × 1, 1000 வந்துடுங்களா? ஈக்குவல் டு 6/12iங்களா? 1050 1000 போச்சுன்னா 50 / 1000. இந்த 6/12 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது 12/6 IN ஆயிரும். இப்போ இந்த 0 கட் பண்ணிடலாம். 12 6ஆல் டிவைட் பண்ணும்போது 2 times, 5 2s உங்களுக்கு என்ன வருதுங்க? 10/100 = I. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? 10/100. இதாங்க உங்களோட ஃபிஃப்த்து ப்ராப்ளம். சிக்ஸ்த்து ப்ராப்ளம். ராகுல் இன்வெஸ்டட் 70,000 in a bank at the rate of 6.5% per annum simple interest. He received 70,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5%. He received அமௌண்ட் எவ்வளோ ரூபாய் ரிசீவ் பண்ணுறாரு? 85,925 ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் தி டேர்ம். டைம் வந்து நமக்கு தெரியல. ஃபைண்ட் அவுட் த பீரியட் ஃபார் விச் சம் வாஸ் இன்வெஸ்டட் பை ராகுல். பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் த பீரியட், டைம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + IT. இதான் உங்களோட ஃபார்முலா. அமௌண்ட்டு நம்ம என்ன எழுதலாம்? 85,925 எழுதலாமா? பிரின்சிபல் 70,000, 1 + I வந்து என்ன? 6.5/100. டைம் வந்து நமக்கு தெரியாது. 85,925 divided by 70,000
+1 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -1 6.5/100 into t. இப்போ இந்த 70,000 LCM எடுத்துக்கலாம். இப்போ 85,925 minus 70,000 equal to 6.5/100t. இப்போ 85,925ல உங்களுக்கு 70,000 மைனஸ் பண்ணும். 85,925ல 70,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,925 டிவைட் பை 70,000 into 100 டிவைட் பை 6.5. இது ரெசிப்ரோக்கலாக இந்த சைடு வந்துருங்க. ஈக்குவல் டு இந்த 2 0 இந்த 2 0 நம்ம கட் பண்ணிக்கலாம். 15,925 700 into 6.5. 700 into 6.5 வந்துட்டு உங்களுக்கு 4,550 வருது. நெக்ஸ்ட்டு 15,925 டிவைடட் பை 4,550 போட்டிங்கன்னா 15,925 டிவைடட் பை 4,550 போட்டிங்கன்னா 3.5 வருது. உங்களுக்கு என்ன வருது? டி வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுங்க? 3.5. இதாங்க உங்களோட 6th ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம். கபில் டெபாசிட்டட் a sum amount in a bank. கபில் வந்து ஒரு 7.5 இயர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதான் பிரின்சிபல். அந்த அமௌண்ட்டு நமக்கு தெரியல. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 6%. அமௌண்ட் கபில் ரிசீவ்டு 1,01,500 at the end of the term. 7.5 வருஷம் முடிஞ்சோன்னா அவர் 1,01,500 ரிசீவ் பண்ணுறாரு. கம்ப்யூட் த இனிஷியல் டெபாசிட். இனிஷியல் டெபாசிட்டுங்கிறது பிரின்சிபல். இனிஷியல் டெபாசிட் அப்படிங்கிறது பிரின்சிபல். நம்மளோட ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஐட்டிங்களா? அமௌண்ட் இருக்கிற இடத்துல 1,01,500ங்களா? பிரின்சிபல் நமக்கு தெரியாதா? 1 + ஐ இருக்கிற இடத்துல 6/100ங்களா? டைம் வந்துட்டு உங்களுக்கு 7.5. டைம் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 7.5. இதாங்க உங்களோட கொஷின். ஸோ 1,01,500 பி தெரியாது. 1 + 6 into 7.5 என்ன அப்படின்னு பார்க்கணும். 6 into 7.5 வந்துட்டு 45. 45/100. ஸோ இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எடுக்க 100 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 100 + 45 வந்துடும். இங்கே 1,01,500 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ பி வந்துட்டு 145/100. இங்கே வந்து 1,01,500. நமக்கு பிரின்சிபல் வேணும். 1,01,500 into 100 டிவைட் பை 145. ஓகேங்களா? இப்போது கேல்குலேட் எடுத்துக்கலாம். 1,01,500 into 100 டிவைடட் பை 145 பண்ணிங்கன்னா பிரின்சிபல் வந்துட்டு உங்களுக்கு 70,000 வருது. பிரின்சிபல் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க வருது? 70,000 வருதுங்க. இதாங்க உங்களோட ஆன்சர் 7th ப்ராப்ளம். 8th ப்ராப்ளம். A sum of 46,875 was lent out simple interest. நீங்கள் எவ்வளோ ரூபா அமௌண்ட்டு கொடுக்குறீங்க? பிரின்சிபல் வந்துட்டு 46,875. 1 year 8 months. டைம் வந்து என்னங்க? 1 year 8 months. சரிங்களா? இப்போ அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு? 50,000. ஃபைண்ட் அவுட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். நம்மளோட ஃபார்முலா என்னங்க? அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஐடி. அமௌண்ட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 50,000 போட்டுக்கலாம். பிரின்சிபல் இருக்கிற இடத்துல 46,875 போடலாம். 1 + ஐ வந்து நமக்கு தெரியாது. 1 year 8 months. 1 year 8 months வந்துட்டு 1/8/12 அப்படின்னு எழுதலாம். 1 year 8 monthஸை நீங்கள் என்னென்னு எழுதலாம்? 1/8/12 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ 50,000 டிவைடட் பை 46,875 +1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. 1 12s are 12. 12 + 8 என்னங்க? 20/12 ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எடுங்க. 46,875 50,000
minus 46,875 equal to 20 divided by 12i. இப்போ 50,000ல இருந்து இதை மைனஸ் பண்ணோம். 46,875 மைனஸ் பண்ணிங்கன்னா 3,125 divided by 46,875. இந்த 20 by 12 வந்து இங்கே 12 by 20 ஆயிரும். இங்கே வந்து ஐன்னு எழுதிக்கோங்க. இது வந்து 4 டேபிளில் கட் பண்ணால் 3 டைம்ஸ், இது 4 டேபிளில் கட் பண்ணோம்னா 5 டைம்ஸ். இப்போ பாருங்கள் 3125 into 3 உங்களுக்கு என்ன வருது? 9,375 வருது. 46,875 into 5 உங்களுக்கு என்ன வருது? 243 2 இது வருது 234375 வருது. ஈக்குவல் டு ஐங்களா? இப்போ பாருங்கள் 9375 டிவைடட் பை 234375 உங்களுக்கு என்ன வருதுன்னா 0.04 இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நீங்கள் 100 போட்டுக்கோங்க. ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருது? 4% வருது. உங்களுக்கு எத்தனை வருது? 4%. இதாங்க அவங்களோட 8th ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th ப்ராப்ளம். A sum of money will produce 28,600 as an interest in 3 years 3 months at 2.5%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 28,600 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 28,600ன்னு கொடுத்துட்டாங்க. 3 years 3 months 3 years 3 months ரேட் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 2.5%. ஸோ 2.5% நம்ம இந்த ஃபார்முலாக்கு போய்க்கலாங்க. பிரின்சிபல் கேட்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஐடி. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னங்க பிஐடி. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல 28,600. பிரின்சிபல் நமக்கு தெரியாது. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 2.5/100. டைம் வந்து 3 years 3 months 3 years 3 months 3 into 3/12 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 28,600 ஓகேங்களா? பி வச்சுக்கோங்க. பி இன்ட்டு 2.5/100 இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. 36 3 into 12 எவ்வளவு? 36 + 3 என்ன? 39 divided by 12. இப்போ பாருங்களேன் பி இங்கே வச்சுக்கோங்க. 28,600 into 100 divided by 2.5 into 12 divided by 39 into 12 divided by 39. இப்போ கால்குலேட்டரில் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். 28,600 into 100 into 12 பண்ணிங்கன்னா 3432 34 இது வரும். 2.5 into 39 2.5 into 39 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? 97.5 ஈக்குவல் டு பிரின்சிபல். ஸோ 3432 டிவைட் பை 97.5 வந்துட்டு உங்களுக்கு 3,52,000 வருது. பிரின்சிபல் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுங்க? 3,52,000 வருது. இதாங்க அவங்களோட ஆன்சர். 9th ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்ளம். இன் வாட் டைம் வில் 85,000 அமௌண்ட்? என்ன டைமில் 85,000 வந்துட்டு 1,57,675 மாறுது அட் 4.5% per annum. நம்மளோட ஃபார்முலா என்னங்க? அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஐடி. அமௌண்ட் இருக்கிற இடத்துல 1,57,675 போடலாங்களா? பிரின்சிபல் வந்துட்டு 85,000ங்களா? 1 + ஐ வந்துட்டு 4.5/100. டைமிங் நமக்கு தெரியாது. 1,57,675 டிவைடட் பை 85,000 +1 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது -1 4.5/100t. ஸோ 85,000 நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 1,57,675 -85,000 ஈக்குவல் டு 4.5/100t.
ஸோ இது மைனஸ் பண்ணலாங்க. 1,57,675 மைனஸ் 85,000 உங்களுக்கு என்ன வருது? 72,675 divided by 85,000 into 100 divided by 4.5 equal to t. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா into 100 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 72,675,00. நெக்ஸ்ட்டு 85,000 into 4.5 உங்களுக்கு 382,500. ஸோ 72,675,00 divided by 382,500. டைம் வந்துட்டு உங்களுக்கு 19 வந்துடுது. டைம் வந்து உங்களுக்கு என்ன வந்துடுது? 19 வந்துடுது. இதாங்க உங்களோட 10th ப்ராப்ளத்தோட ஆன்சர். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட், பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 டிஇஎல்சி சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர்.